ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கொலோசையர் 3 அதிகாரம் 1 Colossians chapter 3 verse 1. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துடனே கூட எழுந்தவர்கள் என்றதான ஒரு உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். Dear children of God, we should have a realization in our mind that we have been raised with our Lord Jesus Christ in baptism. The word of God is very clear in Romans chapter 6 verse 5. When we take immersion baptism, when we take the water baptism, we resembles the death and resurrection of Jesus Christ in the water's baptism. That is why the word of God says, those who have been raised with our Lord Jesus Christ in baptism, we should seek the heavenly things in our life. Because we are going towards heaven. We are not belonging to this land. We have an eternal land. We are having our citizenship in heaven. We are going marchward towards heaven. So we need to seek the heavenly things in our life. People, those who want to live in this world, they are seeking for the earthly things. They are seeking for the earthly fame and name and glory. But we are seeking for the heavenly glory. We are seeking for the heavenly things in our life. We need to keep our salvation holy. We need to keep our life holy. We need to always work towards sanctification and holiness. That is the way we should make sure that we are seeking the heavenly things. இந்த உலகத்தில் இருக்கிற உலக மனிதர்கள் உலகத்தின் காரியங்களை தேடுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானுமோ தேவனுக்குரியவைகளை தேட வேண்டும். பரிசுத்தத்தை தேட வேண்டும். பரலோகத்தை தேட வேண்டும். எப்படி நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை தேட வேண்டும். நாம் எப்படி பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும் என்பதை குறித்து நாம் தேட வேண்டும். அதற்குரியதான காரியங்களை நாம் எப்பொழுதும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. We are not of this world. We are not of this worldly beings, but we are all heavenly beings. அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி. See, we are not of the world. We need to work towards our salvation, to be in heaven with our Lord Jesus Christ on his right hand side. That is the way we can prove that we seek the heavenly things in our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் மேலானவைகளை தேடுவோம், பரலோகத்துக்குரியவைகளை தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, பரலோகத்துக்குரியவைகளை நாடுகிறோம், தேடுகிறோம். எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் உமக்குரியவர்களாய் வாழ்ந்து, உமக்காக வாழ்ந்து, உம்முடைய காரியங்களை சாதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.